யகரத்தை உச்சரிப்பு சரியா இல்லைன்னா அந்த தமிழுக்கு பெருமை இல்லை. இருக்கணும் சாமி. எழுத்து உச்சரிப்போட பேசினாதான் அந்த வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்ப என்ன சொல்ல வர்ற? என்னைய குறை சொல்லிட்டேன். சரி, பரவாயில்ல, இருக்கத்தானே வேணும். இப்படி ஒரு ஆள் இருக்கு. குறை சொல்றேன்னு சொல்லாதீங்க. உங்களை போய் நான் குறை சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் என்னை வளர்த்து விடணும். சாமி கோச்சுக்காதீங்க. நான் கோவமா நினைக்கல, நான் அதை யதார்த்தமாவே கடந்து. அது என்ன சொல்ல நீங்க வச்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அறியாம பேசுற போது என்ன செய்ய? நம்மளோட புள்ள தப்பு பண்ணிட்டா என்ன செய்ய போறோம்? அதாவது சொல்லி கொடுப்போம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கலைமடைந்து ஓதுகிறாள் மெத்த வெறும் பத்தையும் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையில் எஞ்சான் அப்படின்னு இருக்கான். கற்றது கைமண் அளவு அப்படின்னா என்ன சுவாமி? கற்றது கைமண் அளவுனா அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போற போது இந்த மாதிரி கரும்பலகை சிலேட்டுன்னு சொல்றோம்ல, அது இருக்காது. பாட புத்தகம் நோட்டு புத்தகம்லாம் இல்லையா. அங்கேருந்து போற போது ஒரு கை மண் அள்ளிக்கிட்டு போகணுமா. மண்ணை கொண்டு போய் வாத்தியாருக்கு முன்னால் அதை பரவி வச்சு வாத்தியார் சொல்ற மாதிரி மணல்ல எழுதி எழுதி பழகினாலாம். அதான் கற்றது கைமண் அளவு. கல்லாதது